வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். என்பர்களே, வேதாத்திரிய காந்த தத்துவம் என்பது ஒரு முழுமையான இந்த பிரபஞ்ச ஞானம் என்பதை நாம் அறிவோம். அதை முழுமையாக அதை ஒரு நமது வாழ்வியலோடு இணைத்து அதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எவ்வாறு வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், எந்த நிலையை அடைவதற்காக வாழ வேண்டும் என்ற அனைத்து உண்மைகளும் தெரியும். அதனாலதான் நம்ம இதை தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாம காந்த தத்துவத்தில் ஒரு உச்சகட்டமான காந்தம் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்வது? அதாவது காந்தம் எப்பொழுது காந்தம் என்று தோன்றியது என்று கேட்டால், எப்பொழுது அந்த தன்னிருக்கம் என்பது சுழலாக மாறியதோ, இருப்பு நிலை இயக்கமாக மாறியதோ, அந்த சுழலிலிருந்து வெளிவரக்கூடிய விரிவலை அந்த இருப்பு நிலையோடு இணைந்து காந்தம். அப்ப காந்தம்ங்கிறது இந்த பிரபஞ்சம் தோன்றும் இடத்திலேயே அது தோன்றிவிட்டது. இப்போ அந்த காந்தம் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இப்பொழுது நிறைந்து காந்த வெளியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். நம்ம கூட சுத்தவெளி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம், இதை காந்த வெளி என்று சொல்லுகிறோம். இதை வெளின்னு சொல்லலாம், காந்த வெளி என்று சொல்லலாம். அது எப்படி காந்தம் என்பதில் எப்படி வெளி என்ற வார்த்தையை இணைக்க முடியுமா? அது சுத்தவெளி, வெட்டவெளி என்று சொல்லுகிறோம். வெளி என்று சொல்லும் போது அது இறைவனை குறிக்கக்கூடியது. இது காந்த வெளி என்று சொன்னால் அப்ப அதுலயும் வெளி என்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமா என்று சிந்தனை செய்து பார்த்தால், இந்த காந்தம் என்பதில் அந்த வெளியாகிய தெய்வ நிலை அதில் இருக்கிறதா இல்லையா? சற்று சிந்திச்சு பாருங்க. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம். நம்ம காந்தம் என்று சொன்ன உடனே நமக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய காந்தத்தை தான் நாம் பொதுவாக நினைத்து பார்க்கிறோம். விஞ்ஞானம் அதைத்தான் நினைக்கும். ஏனென்று சொன்னால், இந்த காந்தம் என்ற ஆற்றலை மின்சாரமாக மாற்றி அதன் மூலமாக இப்பொழுது பல்வேறு வகையான அனுபவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம். அவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் மனிதன். அப்ப இந்த காந்தம் என்பதனுடைய பயன்பாடு அதிகமாக இப்பொழுது மனிதனால் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு மின்சாரம் இல்லாமல் வாழ முடியுமா என்று கேட்டால் முடியாது அப்படின்னு சொல்றோம். அந்த மின்சாரம்ங்கிறது எது? எது மின்சாரம்? இந்த காந்த வெளியில் இருக்கக்கூடிய காந்தம்தான் மின்சாரமாக மாறுகிறது. அதைத்தான் நாம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு தலைப்பு பேசியிருக்கோம்.
உருவாகுதலும் உருமாறுதலும் என்று ஒரு வார்த்தை பேசியிருக்கோம். உருவாகுதல் என்றுதான் பேசியிருக்கோமே தவிர உருவாக்குதல் என்று அந்த வார்த்தையை நம்ம போடல. ஏன் போடல? உருவாக்குதல் என்பதை மனிதனால், மனிதனின் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட விஞ்ஞானிகளாலும் எதையும் உருவாக்க முடியாது. உருவாக்குதல் என்பதே கிடையாது. உருவாகுதல் என்பதுதான். அப்படி என்றால் அப்ப அது உருவாகுதல் என்று சொல்லும்போது இந்த இயற்கையில் தானாக உருவாகி இருக்கக்கூடியது, அதை உருமாற்றம் செய்வதுதான் மனிதன். அப்ப இன்னைக்கு இயற்கையில மழை பெய்ந்தது என்று சொன்னால் அதை டேம்ல தேக்கி வச்சு அதை விவசாயம் பண்றான். மழை பெய்யறதுங்கிறது அது இயற்கையில் நடக்கணும். அப்ப இயற்கையில் அந்த பெய்த மழை, அதை வைத்து இவன் உருவாக்குதல் என்பதை செய்கிறான். அவ்வளவுதானே. அப்ப இன்னும் அந்த உருவாக்குதலை செய்யறதுல கூட பாத்தீங்கன்னா, விதையை போட்டு தண்ணீர் பாய்ச்சுகிறான், அது முளைத்து செடியாகி மரமாகி காயாகி கனியாகி வருகிறது. இதை நாம் செய்கிறோமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. அது உருவாகுதல் என்ற அடிப்படையில் அது தானாக நிகழ்கிறது. அப்ப இந்த உருவாகுதல் என்பதை எது செய்கிறது என்று சொன்னால் அது அறிவாகிய தெய்வம். இது யூகித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவாகிய தெய்வம்தான் உருவாகுதல் என்பதற்கு காரணம், உருமாற்றம் என்பதற்கு நாம காரணம். சரி, அப்படிப்பட்ட அந்த காந்தம் பல்வேறு வகையில் பயன்பாட்டுக்கு இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. இதுக்கு மேல நாம என்ன படிச்சிருக்கோம் காந்த தத்துவத்துல இது வரைக்கும் அப்படின்னா, இதே காந்தம்தான் 5 பஞ்சபூதங்களில் 5 விதமான தன்மையாக தன் மாத்திரைகளாக மாறுகிறது என்று சொன்னோம். அது நம்ம மாத்திரமா மாறுகிறதா? அதுவா? அது இயல்பாக இயற்கையிலேயே அழுத்தம், ஒலி, சுவை, மனம், அது அந்த திணிவுக்கு தகுந்தாற் போல் அது காந்தம் எப்படி தன்னை திணிவுபடுத்தப்பட்ட காந்தமாக மாற்றிக்கொள்கிறது. அதை பஞ்ச தன் மாத்திரை என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட தத்துவம் எல்லாம் விஞ்ஞானத்தில் இல்லை, மெய்ஞானத்திலும் ஆங்காங்கே இருக்கிறது, புரியாமல் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் பெரும்பாலும் இருக்காது. ஓரளவுக்கு ஞான மார்க்கத்திலும் சித்தர்கள் மார்க்கத்திலும் இது இருக்கிறது. அது பாடல்களாக இருக்கிறது. அது தெளிவாக புரியக்கூடிய அளவில் இல்லை. இப்ப இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். அதுவும் இன்றைய இளைஞர்கள் கல்வியிலே இது முழுமையாக தெரியப்பட வேண்டியது அவசியம். நாம் இயற்கை தத்துவ அறிவு என்பதை கல்வியிலே கொடுக்கவில்லை. இது கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அறம் என்பது அங்கு என்ன ஆகாது, அது நடைமுறையாக வராது. அப்ப இன்னைக்கு கல்வி படித்து நிறைய படித்தவர்கள் தான் இயற்கை நீதிக்கு முரணாக, அறத்துக்கு முரணாக பெரிய பெரிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மையாக இருக்கிறது. நீ நிறைய படிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் நிறைய கர்மவினையை கூட்டப் போகிறான் என்ற அர்த்தம். அப்ப நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கிறது கர்மவினையை கூட்டுறதுக்கா அப்படின்னு கேட்டா அது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அது எப்ப உங்களுக்கு புரியும் அப்படின்னா, அதனுடைய விளைவை நமது பிள்ளைகளும் நமது பேரன்களும் அனுபவிக்க
அந்த அனுபவிக்கும் போது நமக்கு புரியும் ஏன் இப்படி ஒவ்வொரு தலைமுறைக்கு தலைமுறை கொடுமையான ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் புரியும் புரியும். நமது தாத்தா காலத்தில் இருந்த அவர்கள் அடைந்த துன்பத்தை காட்டிலும் இப்பொழுது நாம் அதீதமான துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி. உடல் நோயிலும் சரி, மனநோயிலும் சரி. இதைவிட நமக்கு அடுத்த சந்ததிகள் இதைவிட கொடுமையான உடலாலும் மனதாலும் நோய்களில் அவதிப்படப் போகிறார்கள் என்று எல்லோரும் யூகித்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இதுக்கெல்லாம் இந்த அடிப்படை தெரியாதது. சரி, அது இருக்கட்டும். இப்ப நம்ம கேள்வி என்ன? இந்த காந்தத்தின் ஒரு உச்சகட்டமான ஒரு உயர்ந்த நிலை காந்தத்தின் வெளிப்பாடு என்பது என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு மேல அந்த காந்தத்தினுடைய உச்சகட்ட வெளிப்பாடுன்னு இப்போ ஒண்ணு சொல்ல போறோமே, அதுக்கு மேல அது காந்தம்ங்கிறதுக்கான வேலை இல்லை. காந்தம் தனது செயல்பாடுகளை இந்த இடத்தில் என்ன ஆகுது? நிறைவு செய்கிறது, முற்று பெறுகிறது. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அதுக்கு மேல காந்தம் மாறுவதற்கு என்று ஒன்று இல்லை. ஒரு உயர்ந்த நிலை, உச்சகட்டமான ஒரு மாற்றம். அது என்ன என்று கேட்டால் அதுதான் மனித மனம். மனித மனம். நீங்க பாருங்க, இந்த அணு தோன்றியது. அணு தோன்றிய போதே அது ஒரு சுழல். அங்கு ஒரு உருவம் வந்து விட்டதா? உருவம் வந்து விட்டது. இப்போ அந்த உருவம் நெருங்கி காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக, பஞ்சபூதமா வந்துச்சுன்னு சொல்றோம். சரி, அதுல இருந்து ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, அஞ்சறிவு என்று உருவங்கள், பல லட்சம் கோடிக்கணக்கான உருவங்கள் வந்ததைப்பா. சரி, இந்த உருவத்தில் உச்ச நிலையான உருவம் அப்படின்னா இதற்கு அடுத்து இந்த உருவத்தின் வெளிப்பாடு என்பது இல்லை. அங்கு முற்று பெற்று விட்டது, நிறைவு பெற்று விட்டது என்ற அளவுக்கான ஒரு உச்சகட்டமான அந்த உருவத்தின் வெளிப்பாடு எது என்று சொன்னால் அது மனித உருவம். அப்ப உருவத்திலும் மனிதன் ஒரு உச்சகட்டமான நிலையில் இருக்கக்கூடியவன். அதே போல இந்த காந்தத்தின் ஒரு உச்சகட்டமான வெளிப்பாடு என்பது மனம் என்று சொல்லுகிறோம். அப்ப நாம இப்ப அந்த இறைநிலை என்று சொன்னோமே, அசையாத சுத்தவெளியாகிய தெய்வ நிலை என்று சொன்னோமே, அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னோம். ஆனா அதுக்குள்ள என்ன அடங்கி இருந்தது? ஒன்று ஆற்றல், இன்னொன்று அறிவு. இது ரெண்டு தானே. ஆற்றல், அறிவு. அதை என்ன சொல்லலாம்னா உருவமும் தரமும் என்று சொல்லலாமா? உருவமும் தரமும். மகரிஷி பல வகையான வார்த்தைகள் எதுக்கு சொல்வார்? வடிவமும் குணமும் என்று சொல்வார். உருவமும் தரமும் என்று சொல்லலாம். ஆற்றலும் அறிவும் என்று சொல்லலாம். இதெல்லாம் அங்க அடங்கி இருந்தது. இப்ப அந்த உருவத்தின் ஒரு உச்சகட்டமான ஒரு உயர்ந்த நிலை மனித உருவம். இதற்கு மேல் வேறு ஒரு உருவம் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. இல்லை. அது நீ எப்படி சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி சொன்னா அதுக்கு பல்வேறு வகையாக அதை ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து அதற்கு விளக்கங்களை சொல்ல முடியும். அது நம்ம பல்வேறு இடங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். சரி, அதே போல அந்த அறிவு என்பதனுடைய
நிலையிலே உச்சகட்டமான வெளிப்பாடு என்று சொன்னால் அது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப காந்தத்தின் உச்சகட்டமான வெளிப்பாடு என்று சொன்னோமே மனம், அதுதான் அறிவு என்பதனுடைய உச்சகட்டமான வெளிப்பாடு. அப்ப ஆற்றலும் அறிவும் அந்த இறைநிலையில் இருந்தது. அதனுடைய உச்சகட்ட வெளிப்பாடாக மனித உருவமும் அதனுடைய தரமும், தரம் என்பது மனம், இந்த இரண்டும் தான் ஒரு உச்சகட்டமான வெளிப்பாடு, இந்த பிரபஞ்சத்தின் உச்சகட்டமான வெளிப்பாடு. இது ரெண்டும் எதற்காக? இந்த மனித உருவம், மனித மனம், இது ரெண்டும் ஒரு உயர்ந்த உச்சகட்ட நிலையாக அது வந்தது எதற்காக? ஒரு கேள்வி கேட்டோம்னா எதற்காக என்று சொன்னால், அந்த இறைநிலையாகிய சுத்தவெளியாகிய தெய்வம் இருக்கிறது அல்லவா, அந்த சுத்தவெளியாகிய தெய்வத்துக்கு நான் தெய்வம் என்று அதற்கு தெரியாது. இறைநிலைக்கு தான் இறைநிலை என்பதே தெரியாது. எப்படிங்க தெரியாம இருக்கும்? தெரியாது. தன் திறன் அதற்கு தெரியாது. அப்ப அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அது என்ன பண்ணிருக்கு, இப்படியெல்லாம் வெளிப்பட்டு வெளிப்பட்டு உயர்ந்து 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 வந்திருக்கு. இப்போ அந்த சுத்தவெளியாகிய அந்த ஸ்பேஸ் சொல்றோமே, அதுதான் தெய்வம், அதுதான் ஒரு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பரம் என்று யாருக்கு தெரியும்? இதை உணர்ந்து கொள்ளக்கூடியது யார் என்று சொன்னால், இந்த உச்சகட்டமான வெளிப்பாடாக வந்த மனித உருவமும் அதற்குள்ளாக உச்சமாக வெளிப்பட்ட அந்த மனித மனமும், இந்த மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மனதினால்தான் தெய்வம் என்பதை தெய்வம் என்று உணர முடியும். அப்ப தெய்வம் என்பதை தெய்வமே உணராத நிலையில் அந்த தெய்வத்தை உணரக்கூடிய ஒரு தகுதியை படைத்த மனம் கொண்டவன் மனிதன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப இது இத்தனையும் ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டிய ஒரு இடம். இந்த இடத்தை அறியவில்லை என்று சொன்னால் அவன் மனிதனாக வாழவில்லை. மனிதன் என்று அவனை சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு ஒரு தகுதியை பெற்று அந்த உருவமும் தரமும் வந்திருக்கிறது. அந்த உருவத்தின் தரத்தின் ஒரு உச்ச நிலை வந்திருக்கிறது. ஆனால் இவன் அந்த நிலையில் தன்னை உணராமல் இவன் ஒரு மயக்கத்துல போய் நிற்கிறான். அங்க இறைநிலைக்கு தான் இறைநிலை என்று தெரியாது என்று சொன்னாலும் அது தெரியல, அவ்வளவுதான். ஆனால் இங்கு என்ன ஆகுதுன்னா, அது தெரியும், அதை உணர முடியும். அங்க உணர முடியல, இங்க உணர முடியும். ஆனால் உணராமல் இவன் என்ன பண்றான்? மயக்கத்தில் இருக்கின்றான். இதுதான் மனித வாழ்க்கை. முடியுமானால் உணரவில்லை. இப்ப ஒருத்தருக்கு முடியல, உடலாலும் அறிவாலும் பொருள் ஈட்டி தனது தேவைகளை நிறைவு செய்ய முடியவில்லை. அவர் என்ன பண்றார்? பிறரிடம் இருந்து பொருளை பெற்று தூக்கிக் கொள்கிறார், யாசகம் எடுத்துக் கொள்கிறார், அல்லது பிறர் பொருளை எடுத்து அவர் கொண்டு கொள்கிறார்னு வச்சுக்கோமே. இப்போ
திறன் இருக்கிறது, உடலாலும் அறிவாலும் உழைக்கக்கூடிய திறன் இருக்கிறது. அவர் பிச்சை எடுக்கிறார். இப்போ இந்த இடத்துல நீ இவ்வளவு உடம்பையும் அறிவையும் நல்லா வச்சு நீ எனக்கு பிச்சை எடுக்கிற, அவனுக்கு எதுக்கு நம்ம பிச்சை போடணும் அப்படின்னு நம்ம சொல்றோமா? சொல்றோமா? சொல்றோம். அப்ப தகுதியை வைத்துக்கொண்டு அதை செய்யவில்லை என்று சொன்னால் அது இயற்கையின் நீதிப்படி அது என்ன ஆகிறது? தவறாகிறது. பொருள் ஈட்டுவதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் பிறரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வது தவறில்லை. சாதாரண வாழ்க்கையை நம்ம சொல்றோம், உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ அதே போல இப்ப இந்த உச்சகட்டமான உருவத்தில் மனிதன் உச்சகட்டமான அறிவின் வெளிப்பாடு, காந்தத்தின் உச்சகட்டமான வெளிப்பாடு மனம். இந்த உருவமும் மனமும் எதை உணர முடியும்? இறைவனை உணர முடியும் என்ற தகுதி படைத்தது. ஆனால் உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறது மட்டும் இல்லை, அப்படியே மடிந்து கொண்டும் இருக்கிறார்கள். நிறைய பேர் இதை உணராமலேயே மடிந்து போனவர்கள் தான் பல கோடி பேர். இப்ப நாமும் எப்படி ஆக போகிறோம்? உணராமலேயே மடிந்து போகிறோம். அப்ப இதை உணராமல் ஆனா என்னென்னமோ செஞ்சு சாதிச்சு, அதை செஞ்சு சாதிச்சு, இதை செஞ்சு சாதிச்சு நிறைய சாதனைகளை எல்லாம் செய்துவிட்டு நாம் சாகப் போகிறோம் என்று நினைக்கிறோம். இத்தனை சாதனைகள் செய்தும் அது பைசா பிரயோஜனத்துக்கு இல்லை. எந்த வகையிலும் அது மனிதனாக பிறந்ததற்கு உரிய பலன் இல்லை. நீங்கள் எத்தனை கோடி சம்பாதித்து வைத்துவிட்டு, எத்தனை வீடுகள் கட்டிவிட்டு, எவ்வளவு சேர்த்து வைத்துவிட்டு இறந்தாலும் இது எல்லாமே இந்த உருவமும் மனமும் செய்ய வேண்டிய வேலை இல்லை. அது மயக்கத்தில் செய்த ஒரு முரண்பாடான வேலை. இதனால் நமது சந்ததிகள் துன்பம் என்ற உணர்வைத்தான் உணருமே தவிர இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வுகளை உணர முடியாது. இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வுகள் அக உணர்வுகள். இயல்புக்கு மாறான உணர்வுகள் புற உணர்வுகள். புற உணர்வுகள்னா துன்பம்னு ஒண்ணு மட்டும் சொல்ல முடியாது. அதனுடைய வகையை பார்த்தோம்னா தெரியும். கவலை, பயம், துக்கம், பொறாமை, பெருமை, கோபம், டென்ஷன், இது எல்லாமே புறத்தில் புற உணர்வுகள். இதையும் உணர்வுன்னு தானே சொல்றோம். கவலை என்பதும் உணர்வுதான், பயம் என்பதும் உணர்வுதான், எல்லாமே உணர்வு தானே. இது எல்லாமே புற உணர்வுகள். அக உணர்வுகள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அக உணர்வுக்கும் புற உணர்வுக்கும் என்ன வித்தியாசம்? அக உணர்வுகள் என்பது நிலையாக இருக்கக்கூடியது, நீடித்ததாக இருக்கக்கூடியது, எக்காலத்திலும் இருக்கக்கூடியது, அழியாதது, குறையாதது, அளப்பரிய அளவில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் அக உணர்வுகள். அது இல்லாத இடமே இல்லை, இல்லாத நபரே இல்லை, இல்லாத காலமே இல்லை. அபரிமிதமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அக உணர்வுகள். இந்த புற உணர்வுகள் இருக்கிறதே, அது அந்த உணர்வுகள் எல்லாம் எப்பொழுதும் நிலையாக இருப்பதில்லை. ஆனால் தோற்றுவிக்கும் பொழுது அது இருக்கும். அதன் பிறகு மறைந்துவிடும். ஆனால் மனிதர்கள் இப்படி தோற்றுவித்து மறையக்கூடிய இந்த புற உணர்வுகளை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதை நிலையாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அதை உயர்த்தி வைத்து விட்டார்கள். இப்படித்தான் நமது வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புற உணர்வுகளை நிலையாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதற்காக செய்யக்கூடிய செயல்களைத்தான் காலை எழுந்தது முதல் இரவு படுக்க போகும் வரை அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள்.
மனிதர்கள்னா எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு 40 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா நாமளும் அப்படிதாங்க இருக்கோம். எப்ப இந்த அக உணர்வுகளை உணர வேண்டியது? எப்ப இந்த அக உணர்வுகளை உணரக்கூடிய, நிலையாக உணரக்கூடிய தகுதியை படைத்த ஒரே ஜீவன் இந்த மனித உருவமும் மனித மனமும் மட்டுமே. இது ரொம்ப ஒரு சிந்திக்க வேண்டிய இடம். அப்ப நாமெல்லாம் மனிதனாக இல்லையா? நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக இல்லை. பிறக்கும் போது மனிதனாக பிறக்கிறோம். ஆனால் மனிதனாக வாழ்வதில்லை. மனிதனாக வாழ்வது இல்லை. இப்போ ஔவையார் சொல்லும்போது கூட மனிதனாய் பிறத்தல் அரிது என்று சொல்லிவிட்டார். ஏ மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அதுதான் இந்த உருவத்திலேயே உச்சகட்டமான பிறப்பு. அந்த உச்சகட்டமான பிறப்பை அடைவது அரிதுதானே. அதே போல உச்சகட்டமான அந்த அறிவின் உயர்வு, தரம், மனம், அதுவும் அரிதுதானே. ஆனால் அவங்களே என்ன சொல்லிட்டு போட்டாங்க? அனுபவத்தை வைத்து என்ன சொல்லிட்டாங்க? மானிடராய் பிறந்தாலும் மானிடராய் வாழ்தல் என்பது அதனிலும் அரிது என்று சொல்லிவிட்டார்கள். அது காரணம் என்ன? அது காரணம் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனம் மயக்கத்தில் மயங்கி அது செய்யக்கூடிய செயல்கள் தான். மயக்கம்தான் காரணம். அந்த மயக்கத்தின் அனுபவங்கள், அந்த அனுபவத்தின் பதிவுகள், அது நமக்கு முன்னோர்களிடமிருந்து வந்து நம்மையும் அதே வழியில் இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதனால நாம என்ன பண்றோம்? நாம் மனிதனாக மாறவில்லை. எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க? நாங்க இப்படி உயர்ந்து இந்த நிலையை உணரணும் தாங்க நினைக்கிறோம். அதுக்கு ஏதோ ஒண்ணு தடுக்குதுங்க அப்படின்னா. எதுங்க தடுக்குது? சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் தடுக்கிறாரு, எங்க வீட்டுக்காரம்மா தடுக்குது. சில இடத்துல அப்பா அம்மா தடுக்கிறாங்க, சொந்தக்காரங்க தடுக்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப தெளிவா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களது பூர்வ ஜென்ம கர்ம வினை அதை தடுக்கிறது என்று சொல்கிறார். இருக்கும், தடுக்கும். தடுத்தாலும் என்ன பண்ணணும்? அதையும் தாண்டி விழிப்புணர்வோடு நாம் என்ன உணரணும்? இந்த உச்சகட்ட உணர்வை நாம் உணர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியமும் முயற்சியும் தான். அதுதான் ஆன்மீகத்தினுடைய பயணம். நீங்க ஒரு பாடல் மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன பாடல்? காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல். நமது வாழ்க்கையை அப்படியே கண்ணாடிக்கு முன் பிரதிபலித்து காட்டக்கூடிய ஒரு பாடல். காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே. காட்டானைனா காட்டு யானை கிடையாது. காட்டான் ஐமேல் ஏறி. அழகா பிரிச்சு பார்க்கணும் அதை. காட்டான். காட்டான் என்றால் யார்? தன்னை காட்டிக் கொள்ளாதவன். யாரே? தெய்வம். அறிவாகி தெய்வம். தன்னை காட்டிக் கொள்ளாதவன். ஏன் தன்னை காட்டிக் கொள்ளவில்லை? தான் தெய்வம், தான் இறைவன் என்று அவனுக்கே தெரியாதே. அப்புறம் எப்படி அவன் காட்டிக்குவான்? அவ்வளவுதானே. இன்னைக்கு நாமெல்லாம் எத்தனை காட்டிக் கொள்கிறோம். ஒருத்தர் மந்திரி ஆயிட்டாருன்னா, நான் மந்திரி, உடனே என்ன அதிகாரம், என்ன ஆணவம். கலெக்டர் சொல்லிட்டா அவர் வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு சொல்லிட்டு அடிக்கணும். பின்னாடி வரணும் 4 பேர். முதல் மந்திரி அப்படின்னா பின்னாடி ஒரு 40 கார் வரணும்.
அப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம பண்ற அந்த ஒவ்வொரு செயல்கள். ஆனால் இறைவன் காட்டான், தன்னை காட்டிக்கொள்ள மாட்டான், தன்னை தெய்வம் என்றே காட்டிக்கொள்ளாத, ஆனால் அவன் தெய்வம். அவன் தான் காட்டான். நம்ம காட்டான்ங்கிற பேருக்கு ஏதோ ஒரு அது ஒரு சாதாரணமா அவன் ஒரு காட்டான் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஒரு தகாத வார்த்தையாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். காட்டான் என்பது ஒரு உயர்ந்த வார்த்தை என்ற மாதிரி சொல்வார். காட்டான், தன்னை காட்டிக்கொள்ளாதவன். ஏனென்றால் தனக்கே அவன் தான் தெய்வம் என்று தனக்கே தெரியாமல் இருந்து கொண்டிருப்பவன். அப்ப அங்க என்ன இல்லை, தன்முனைப்பு என்பது அங்க இல்லை. அவனுக்கு மட்டும் தான் இறைவன் என்று தெரிந்திருந்தால் அவன் இன்னைக்கு எப்படி இருப்பான்? அமெரிக்க ஜனாதிபதியை விட பெரிய ஆளா இருந்துட்டு, அமெரிக்க ஜனாதிபதி நீ என்ன பெரிய அமெரிக்க ஜனாதிபதியா, நான் தெய்வம் தான் சொல்லியிருப்பான்ல. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்றாரு? உலகத்தையே நான் சொல்றத அடக்கணும், எல்லாரும் அடங்கணும்டான்ற. எத்தனை இடத்துல அப்படி இருக்கு? ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு, ஒரு வீட்லயே இருக்கு. நான் சொல்றத கேளு, அடங்கு அப்படின்னு. ஏன்? இந்த தன்முனைப்பு, எனது எனதுகளினால் வந்த தன்முனைப்பு. நான் என்பதற்கு ஒரு அடைமொழி கிடைத்து விட்டதே, அந்த அடைமொழியினால் வந்த தன்முனைப்பு. ஆனால் தெய்வத்துக்கு தெய்வம் என்று தெரியாது. அப்படிப்பட்ட காட்டான் காட்டான் என்ற அறிவு ஐமேலேறி, ஐமேல் ஏறி அப்படின்னு சொல்றார் அந்த பாட்டுல. ஐமேல் ஏறி, ஐ என்றால் என்ன? ஐந்து புலன்கள். இப்ப இந்த அறிவு மயக்க நிலையில் இந்த ஐந்து புலன்களின் ஊடுருவி சென்று அது என்ன செய்யும்? பார்க்கணும், நுகரணும், கேட்கணும், ருசிக்கணும், இப்படி ஐந்து உணர்வுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்ற மயக்கத்திலேயே இருக்கும். எது? இந்த அறிவு மயக்கத்தில். அது தெளிவு நிலைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, விழிப்பு நிலைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. அது எப்ப விழிப்பு நிலைக்கு வரும்? அதுக்குத்தான் தவம். தவங்கிறது என்ன? மனதினுடைய அலைச்சுழல் வேகம் குறைந்து குறைந்து வந்தால் அது விழிப்பு நிலைக்கு வரும். மயக்க நிலையிலிருந்து விலகும். முழுக்க முழுக்க மயக்க நிலை என்பது பீட்டா வேவ். ஆல்பா வேவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா புலன்களிலிருந்து அது என்னாகும்? விடுதலை பெறும். புலன்களிலிருந்து மட்டும்தான் விடுதலை பெறும் ஆல்பா லெவல்ல. ஆனா தீட்டா லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா புலன் அனுபவங்களில் இருந்தும் விலகும். புலன் அனுபவங்களில் இருந்தும் வரும். அதான் நீங்க சாதாரண அனுபவத்துல பார்க்கலாம். ஆக்கினை தவம் செய்யும் போது புலன்களில் இருந்து விடுதலை, ஆனால் எண்ணங்கள் வரும். ஆனால் அடுத்து துரிய தவம் செய்யும் போது தீட்டா லெவலுக்கு அந்த மனம் போயிடுச்சுன்னு சொன்னா அங்க எண்ணங்கள் என்னது? எண்ணங்களே வராது. எண்ணங்களே வராம ஆனா உணர்ச்சி நிலையில இருப்போம். டெல்டா லெவலுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க என்ன ஆயிடுவோம்? உணர்வு என்ற நிலைக்கு போயிடுவோம். உணர்வு என்ற நிலை. இந்த உணர்வு என்ற நிலை என்ன? உணர்ச்சி என்ற நிலை என்ன? மனம் என்பதனுடைய நிலைகள் எல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சியாக இருக்கிறது. இப்ப நமக்கெல்லாம் மனம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்மள என்ன எழுதுவோம்? நமக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் நமக்கு மனம்னா என்ன அப்படின்னு மனவள கலைஞர்கள்ட்ட எல்லாம் கேட்டோம்னா மனம்னா என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்றது என்ன தெரியுங்களா? உயிரின் படற்கை நிலையே மனம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க? ஜீவகாந்தமே மனமாக செயல்படுகிறது.
அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட். உயிரின் படக்கு நிலைய மனம் 2 மார்க்கு. 2 மார்க் கொஸ்டினுக்கு 2 மார்க் வாங்கிடலாம். இப்போ இப்ப உண்மை நிலைக்கு போய் நல்லா ஆழ்ந்து தெளிந்து போன பிறகு பார்த்தோம்னா இந்த ஆன்சருக்கு 2 மார்க் போட முடியாது. உயிரின் படக்க நிலைய மனம் டிக் பண்ணி 1/2 மார்க் போடலாம். 5 மார்க்குக்கு 1/2 மார்க் போடலாம். ஜீவகாந்தமே மனமாக செயல்படுகிறது, 5 மார்க்குக்கு 2 மார்க் போடலாம். அப்ப 5 மார்க்குக்கு 5 மார்க் போடணும்னா மனம்ங்கிறது எப்படி இருக்குது தெளிவாக தெரிய வேண்டும். சார் இது சொல்லி கொடுத்தா தானே தெரிய முடியும். நீங்க சொல்லி கொடுக்கலையே, அப்ப 5 மார்க் போடுங்க. அப்ப நீங்க அங்க போனீங்கன்னா 5 மார்க் போடுறாங்க. மனவளக்கலை ஆசிரியர்கள் போயிட்டீங்கன்னா அவங்க 5 மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ஆனால் இந்த மனம் என்பதை பற்றி இன்னும் ஆழமாக அதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அதுல ஆழ்ந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்படி உணரும் போதுதான் இன்னும் பல்வேறு வகையான கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. சமீபமா ஒரு கேள்வி, ஒரு 2-3 நாள்ல ஒரு கேள்வி வந்தது. இந்த கேள்விக்கு பதில் எப்ப கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மனம் அந்த உச்சகட்டமான காந்தத்தின் உயர்வு நிலைன்னு சொன்ன பாருங்க, அந்த உச்சகட்டமான நிலை, அதை பத்தி நம்ம ஏற்கனவே போன வாரம் அதுக்கு முதல் வாரம் பேசியிருக்கோம். ஏன்னு கேட்டோம்னா, நம்ம இந்த ஜீவகாந்தம் என்னென்னவெல்லாம் பண்ணுது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் விரித்து பேசின பிறகு அதுல ஒரு பகுதி தான் மனமாகவும் இருக்கு. அது எப்படிங்கிறத போன வாரம் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி பேசணும்? இந்த உடலின் உட்புற சுவர்களையும் உடலின் உள் உறுப்புகளிலும் அந்த ஜீவகாந்தம் உரசிக்கொண்டிருக்கும் போது அந்த உரசலின் வெளிப்பாடாக வருவதுதான் மனம் அப்படின்னு போன வாரம் நம்ம அதை பத்தி பேசணும், லேசா பேசியிருக்கோம். இது ஒரு புதிய சிந்தனை இல்லை, நமக்கு இப்பொழுதுதான் அந்த சிந்தனை கிடைத்திருக்கிறது. அதனால போன தடவை அதை சொல்லிட்டு இந்த சிந்தனைகள் எல்லாம் இப்ப நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அப்ப அந்த உரசல் அப்படின்னு சொல்லும்போது உரசல்ல என்ன வரும்? உரசல் உணர்வு தானே. அந்த இடத்துல உணர்வு தான். அந்த உரசலின் போது அந்த காந்தம் உணர்வு அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க மனம்னு சொல்றீங்களே, உணர்வு என்பது எப்பொழுது மனமாக மாறுகிறது? இது அடுத்த கட்ட ஒரு ஆராய்ச்சியினுடைய ஒரு தெளிவுக்கு நம்ம போக வேண்டி இருக்கிறது. அப்ப அப்படி போகும்போது நம்ம அதையும் தெளிவாக நம்ம காந்த தத்துவத்தில் நம்ம தெளிவுபடுத்துவோம், தெளிவாக உணர்ந்து கொள்வோம். இன்னைக்கு நீங்க என்ன உணர்ந்து கொள்ளுங்கள், அந்த உரசலின் போது அந்த ஜீவகாந்தம் எவ்வாறு மாறுகிறது என்று சொன்னால் உணர்வு என்றுதான் மாறுகிறது அப்படிங்கிறது மட்டும் சிந்தனைக்கு வச்சுங்க. சார் மனதை காணமே சார். இருக்கு, மனம் இருக்கு. அது அடுத்த வாரம் அது எப்படி மனமாக, எப்ப மனம் எப்ப உணர்வு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் நம்ம அதை விளக்கமாக பேசுவோம். இந்த விளக்கத்தை உணர்ந்து கொள்ளும் போது ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்குது. இப்ப அந்த கேள்வியை நான் சொல்றேன். இந்த கேள்விக்கான பதிலை நீங்க சிந்தனை பண்ணுங்க, பார்ப்போம். என்ன அப்படிங்கன்னா, சாதாரணமா மகரிஷி என்ன சொல்லிடுவாங்க, சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு 3 வார்த்தை இருக்கு. இந்த 3 வார்த்தையில 2 தெளிவா புரியும், 1 புரியாத புதிராக இருக்கும்.
இப்ப இது மூணையுமே புரியாத புதிராக குழப்புறவங்க எல்லாம் இருக்காங்க. சஞ்சீதம் பிராரப்தம்ங்கிறதே குழப்பமா சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க சஞ்சீதம் பிராரப்தம்ங்கிறதனுடைய தெளிவு என்ன அப்படின்னா, நாம் பிறக்கும் போது நமது தாய் தந்தையர், நமது முன்னோர்கள், தாய் தந்தையர்கள் மூலமாக நம்ம முன்னோர்களிடமிருந்து நாம் பிறக்கும் போதுன்னு சொல்லக்கூடாது, கரு உருவாகும் போது நமக்கு வந்த அந்த கர்ம வினை பதிவு சஞ்சித கர்மம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது சஞ்சித கர்மம். சஞ்சித கர்மம். அடுத்து மகரிஷி அதுல தெளிவா சொல்லிடுறாங்க, 3 வயது முதல் இன்று வரை. அந்த இடத்துல 3 வயது முதல்னு சொல்றாரு. அதை வச்சுதான் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, 3 வயது வரை இந்த குழந்தைகளினுடைய எல்லா செயல்பாடுகளும் சஞ்சித கர்மத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும். அவர்களுடைய மூதாதையர்களிடமிருந்து பெற்ற அந்த பதிவின் அடிப்படையில் தான் அதனுடைய பார்வை, அதனுடைய பேச்சு, அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். 3 வயதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப கூட நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இப்ப எல்லாம் இன்னைக்கு மனிதன் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டான் இல்லையா, அதனால 2 வயசுலயே இப்ப பிராரப்த கர்மத்துக்கு வந்துட்டான். சரி, அப்ப 2 வயசோ 3 வயசோ நீங்க வச்சுக்கங்க. அது 3 வயது முதல் இப்பொழுது வரை நாம் செய்து பதிந்த அந்த பதிவுகளுக்கு பேரு பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாம் செய்து பதிந்தது. நாம் செய்து பதிந்ததுன்னா அது அந்த சஞ்சித கர்மத்தின் அடிப்படையே வைத்துக்கொண்டு ஒரு எண்ணம் தோன்றி நீங்க செயலா செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க. நீங்க செயலாக செய்து அதில் ஒரு துன்பத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதில் வந்து பதியக்கூடிய அந்த பதிவு பிராரப்தம் என்ற அடிப்படையில் பதியும். ஏற்கனவே சஞ்சிதம் இருக்கு, இந்த பிராரப்தங்கிறது அடிஷனலா சேருது. அடிஷனலா சேருது. சரி, இன்னொன்னு இருக்கே, ஆகாமிய கர்மம். இது என்னது? இதுக்கு நம்ம டெபினிஷன் சொல்ல முடியுமா? ஏன்னா அது இப்போ நம்மகிட்ட இல்ல. நம்மகிட்ட இருக்கிறது சஞ்சிதம் பிளஸ் பிராரப்தம் மட்டுமே. ஆனா ஆகாமிய கர்மம்னு ஒண்ணு சொல்றாரு. அது என்னன்னா, இனிமேல் செய்யக்கூடிய, இனிமேல் பதியக்கூடிய, இனிமேல் இந்த செகண்டுக்கு பின்னாடி பதியக்கூடிய, பதிக போகிற அந்த பதிவுக்கு பேரு ஆகாமிய கர்மம்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது எந்த பதிவு? அது சஞ்சித கர்மம் சொன்னோம்னா நம்ம முன்னோர்கள் பிறருக்கு துன்பம் கொடுத்த அந்த பாவப்பதிவு. இந்த சஞ்சிதம் பிராரப்தம் இந்த ரெண்டுலையுமே இந்த பாவப்பதிவுங்கிறது மட்டும்தான் வரும். புண்ணிய பதிவுங்கிறதெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லை. நம்ம அதைத்தான் செயல் பதிவுன்னு நம்ம போன தடவை பிரிச்சு பார்த்துட்டோம். அப்ப இந்த இடத்துல ஆகாமிய கர்மம் என்பது இனிமேல் நாம் செய்து பதியக்கூடியது என்று சொல்லிவிட்டார். அப்ப கன்ஃபார்மா என்ன தெரியுது, நாம அடுத்து நாம துன்பம் கொடுத்து பாவத்தை பதிய போகிறோம் எப்படின்னு உறுதியா நம்ம சொல்ற மாதிரி இருக்கு ஆகாமிய கர்மம்ங்கிறது. அப்ப இந்த ஆகாமிய கர்மம் ஏன் உருவாகிறது? இது வரைக்கும் செஞ்சாச்சியா, சஞ்சிதம் பிராரப்தம் அதோட நிறுத்து. ஆகாமிய கர்மம்ங்கிறதே என்ன ஆகக்கூடாது, இனிமே வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாமா? எடுக்கணும், எடுக்கணும். அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகம். அதுக்குதான் நம்ம நம்ம தமிழானந்த யோகம்னு சொல்லி இத்தனை நாள் வந்து இவ்வளவு தொண்டை வலிக்க எது கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா, இந்த ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது வரக்கூடாதுங்கிறது தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர், இந்த சஞ்சித கர்மம் என்பதை அழிப்பதற்கு இந்த பிராரப்த கர்மத்தின் உதவி கொண்டு அதை நாம் கழிக்க முடியுமான்னு கேட்டார். முடியாது.
முடியாது. ஏன்னா பிராரப்த கர்மமும் ஆல்ரெடி பதியப்பட்டு விட்டது. அது பதிஞ்சது தானே அது. ஆனா இப்போ ஆகாமிய கர்மம்னு ஒண்ணு சொல்றோம் பாருங்க, அது செய்ய போறது. இப்போ இனிமேல் செய்யக்கூடிய செயல் இருக்கு பாருங்க, அதன் மூலம் தான் இது ரெண்டையும் அங்க அழிக்க முடியும். ஆல்ரெடி செஞ்சு முடிச்சதுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த ஆகாமிய கர்மம்னா என்னங்கிறது தெளிவு நமக்கு கிடைக்கணும். அதுக்கு மகரிஷி என்ன விளக்கம் சொல்லிவிட்டாரு? ஆகாமிய கர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா, ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செய்யப்படுகிற செயலினால் வரக்கூடிய பதிவு ஆகாமிய கர்மம்னு சொல்லிட்டாரு. இதாங்க விளக்கம். ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி. இப்போ இந்த இடத்துல ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி, ஆன்மானா எது, இச்சைனா எது, அந்த இச்சையை ஆன்மாவுக்கு ஊட்டுவது யார்? அது எப்படி ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்ட முடியுமா? ஆன்மாவுக்கு எப்படி இச்சையை ஊட்டுறது? அதை ஊட்டுறது யாரு? இது என்ன நடக்குது? ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செய்யக்கூடிய செயல்களினுடைய விளைவு ஆகாமிய கர்மம் அப்படின்னு இருக்கே. ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டுறமா இல்ல ஆன்மா இச்சையை ஊட்டுதா? ஆனா மகரிஷி என்ன வார்த்தையை சொல்லியிருக்க, ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி அப்படின்னு சொல்லியிருக்க. இப்ப இதுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு விளக்கம் தெரியணும்னா நாம் இப்ப அந்த உணர்வு, மனம், அந்த உயர்ந்த உச்சகட்டமான அறிவின் நிலையாகிய அந்த மனம் என்பதனுடைய முழுமையான நிலையை உணர்ந்து கொள்ளும் போது இந்த ஆகாமிய கர்மம் ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி என்பதற்குரிய விளக்கத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இந்த கேள்வியை அப்படியே நீங்க உங்க சிந்தனைக்குள்ள வச்சுங்க. நம்ம அடுத்த பகுதியில உணர்வு, இப்போ ஜீவகாந்தம் புலன் வழியாக, 5 புலன்கள் வழியாக அது வெளிப்படும் போது அழுத்த மொழி ஒளி சுவை மனமா மாறும். அந்த மனம் வேற, அது வாசனை. இது உட்புற சுவர்களையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளையும் உரசிக்கொண்டு இருக்கும் போது, இந்த உரசல் எப்பொழுதும் 24 hours அந்த உரசல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் புலனொலிங்கிறது அப்படி இல்லையே. நம்ம தூங்கிட்டோம் அப்படி சொன்னோம்னா 5 புலன் வழியாவும் உரசல் இல்லை. கண்ணை மூடிட்டோம்னா பார்க்கறது இல்லை. அப்ப நம்ம தூங்கும்போது 5 புலன் என்ன நின்றுது. அது எப்பொழுதும் புலன்படியின் செயல்பாடு கிடையாது, அந்த உரசல் கிடையாது. ஆனால் உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தம் 24 hours, சனத்துக்கு சனம் இந்த உட்புற சுவர்களையும் உள் உறுப்புகளிலும் உரசல் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி என்று சொன்னால் அந்த உரசலினால் வரக்கூடிய உணர்வு என்பதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வு என்று சொல்கிறோமே, அந்த உணர்வுங்கிறது எது? சரி, இதைத்தானே சார் நீங்க போன வாரம் மனம் சொன்னீங்க. இந்த வாரம் நான் என்ன சொல்றேன், அது உணர்வுன்னு சொல்றேன். அப்ப மனம்னா எது சார் அது அப்படிங்கிறது, அது அடுத்த பகுதியில் அடுத்த திங்கட்கிழமை நாம் அதை பற்றி விளக்குவோம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். அதுவரை இந்த சிந்தனையிலே இருங்கள், இந்த சிந்தனை பற்றி ஆராய்ச்சியிலே இருங்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். எத்தனை நேரம் நமக்கு தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே இன்று நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனையை அளித்த ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களை நாம் தவ நிலையிலிருந்து வாழ்த்துவோம்.
ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு தலைப்புல பேசினாங்க. அது காந்த தத்துவமின் உச்சகட்டமான காந்தம் எது அப்படின்ற தலைப்பு வச்சுட்டு அதுல ஐயா இன்னைக்கு பேசினாங்க. உச்சகட்டமான காந்தத்தின் வெளிப்பாடு அதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்றால் அதுதான் மனித மனம். அதாவது இறைநிலை உருவாக்கிய அனைத்து ஜீவராசிகளிலும் உச்சகட்டமான உருவம், முற்று பெற்ற நிலைதான் மனிதனின் உருவம். அதில் காந்தத்தின் உச்சகட்டமான வெளிப்பாடு மனித மனம் என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். அதில் உருவமும் தரமும் இருக்கிறது, வடிவமும் குணமும் என்று மகரிஷி ஐயா கூறுவார்கள், அறிவும் ஆற்றலும் என்றும் சொல்லலாம். இயற்கை எப்படி பிரபஞ்சத்தில் காந்தம் தோன்றியதோ அந்த இடத்திலிருந்து இப்பொழுது காந்தத்தின் பயன்பாடு அதிகமாக உள்ளது. காந்தவெளியில் உள்ள காந்தம்தான் மின்சாரம். மின்சாரத்தின் அதனுடைய உபயோகம் இப்போது நிறைய அதிகமாகிவிட்டது. இயற்கையின் அறிவு, அதனுடைய தத்துவம் நம்முடைய இளமையில் கொடுக்கப்படவில்லை. இயற்கையில் தோன்றிய போது ஒரு உருவம் அதை அணு ஒன்று உருவாகியது. அது தோன்றும் போது அங்கு அது நெருங்கும் போது பஞ்சபூதங்கள் தோன்றின, உருவங்கள் தோன்றின, பல கோடி உயிரினங்கள் வந்தது. அதில் உச்சகட்டமான உருவம் தான் மனித உருவம். அந்த உச்சகட்டமான மனித உருவமே மனிதனாக வாழ்வதில்தான் அவனுடைய தரம் உள்ளது என்று ஐயா சொன்னார்கள். அதில் மனதை பற்றியும் மனித உணர்வை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் தான் தெய்வமே என்று உணர முடியவில்லை, அதை மனிதனால் மட்டும் உணர முடியும் என்ற உயரிய பிறவிதான் மனித உருவம். இயல்பான உணர்வுகள், அதாவது அக உணர்வுகள், புற உணர்வுகள் என்றதை பற்றி நிறைய சிந்தித்திருக்கிறோம். மானிடராய் பிறத்தலும் மானிடராய் வாழ்தலும் அரிது என்று கூறினார்கள். நம்முடைய மானிடர்கள் இப்போது மயக்கத்தின் பதிவுகள் அதிகமாகவும் அனுபவ பதிவுகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால் நாம் இறைநிலை உணர முடியாமல் இருக்கிறோம். உச்சகட்ட உணர்வை நாம் உணர முயற்சியும் வேண்டும். அதற்கு வழிகாட்டுவதுதான் ஆன்மீகம் என்று சொன்னாங்க ஐயா. பீட்டா வேவ், ஆல்பா வேவ், இதை பற்றி நாம் நிறைய சிந்தித்திருக்கிறோம். தீட்டா வேவில் ஆல்பா வேவில் நமக்கு புலன்களில் இருந்து விடுதலை, தீட்டா வேவ் நிலையில் புலன்களில் இருந்து வரக்கூடிய அனுபவத்திலிருந்தும் நமக்கு விடுதலை. அங்கு எண்ணங்களே வராது. டெல்டா வேவ் உணர்வு என்ற நிலை என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். மனம் என்பதை உணர இன்னும் நாம் ஆழ்ந்து செல்ல வேண்டும். உணர்வு எப்போது மனமாக மாறுகிறது என்பதை நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று கூறினார்கள். அடுத்தது சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம், இதை பற்றியும் ஐயா அவர்கள் விளக்கினார்கள். இதை பற்றி ஏற்கனவே நாம் பலமுறை சிந்தித்திருக்கிறோம். 3 வயது முதல் இப்போது வரை நம்ம மூதாதைகளிடம் பதிவின்படி அதன் அடிப்படையில் நாம் உணர்வது பிராரத்த கர்மம். ஆகாமிய கர்மம் என்பது இனி நாம் செய்யக்கூடிய கர்மம். அதை நாம் வரவே விடக்கூடாது, அதை நாம் செய்யவே கூடாது என்ற வைராக்கியம் நாம் மனதில் வைக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். மகரிஷி ஐயா அவர்கள் ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி செய்யக்கூடிய செயல்களின் விளைவுதான் ஆகாமிய கர்மம் என்று ஐயா விளக்கினதை நீங்கள் எடுத்து கூறினீர்கள் ஐயா, மிகவும் சிறப்பு. அதாவது ஜீவகாந்தம் 5 புலன் வழியாக வெளிப்படும் போது அது உடலுக்கு உட்புற சுவர்களிலும் உள் உறுப்புகளிலும் உரசிக்கொண்டே இருக்கும். அது 24 மணி நேரம் நடந்து கொண்டிருக்கும். அங்க உணர்வு எங்கு உள்ளது, அதில் மனம் என்பதை அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று கூறி ஐயா அவர்கள் நிறைவு செய்தார்கள்.
நன்றிங்க ஐயா. மிகவும் சிறப்பாக உள்ளது. ஐயா கேள்வி பதில் செஷன் இருக்குங்களா ஐயா? அம்மா வச்சுக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயாவிடம் இன்று ஐயா அவர்கள் நடத்திய நிகழ்விலிருந்து சிந்தனையில் ஏதாவது கேள்வி கேட்க விரும்பணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதற்கு முன்னதாக இந்த வாரம் நாம் காணவிருக்கும் நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்வோம். தமிழ் ஆனந்த யோகத்தில் தினையும் காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் மகரிஷி ஐயாவுடைய தத்துவ பாடல்களும் அதனைத் தொடர்ந்து தவமும் நடந்து கொண்டிருக்கின்றன. தினமும் காலை தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரை அளிக்கிறார் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலையில் தவமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு நிகழ்வுகளும் நடைபெற உள்ளன. செவ்வாய் அன்று மாலை புத்தக கலந்தாய்வு, அதில் உங்கள் மனதிற்கு என்ன தேவை என்ற தலைப்பிலே அருள்நிதி ஜி சாந்தி அம்மா அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். புதன் அன்று மாலை தவம், அதனைத் தொடர்ந்து இயற்கை வாழ்வியல் என்ற தலைப்பிலே ஹீலர் சாதிக் ஐயா சிறப்புரையாற்ற உள்ளார்கள். வியாழன் அன்று ஆழ்நிலை தியானம் நடத்துகிறார் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். வெள்ளியிலிருந்து பழனியிலிருந்து அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் அவர்களுடைய சிந்தனை உரையை நமக்கு அளிக்க உள்ளார்கள். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை மாலை நேர நிகழ்வுகள் நடைபெறாது. அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த போஸ்டர்களை நம்முடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொண்டாற்றுவோம். சங்கர் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அருமையான சிந்தனையா. கடைசியில தான் நான் வந்தேன். அந்த சஞ்சித கர்மாவை பத்தி சொல்லும்போது தான் வந்தேன். இருந்தாலும் ஒரு கேள்விங்க. அதாவது சஞ்சித கர்மாங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் செய்த பாவப்பதிவுங்கிறது வந்து நம்ம இது பயின்று வரும்போதே தெரியும். பிராராப்த கர்மாவும் நம்ம 3 வயசுல இது வரைக்கும் செஞ்ச வந்து தெரியாமலோ தெரிஞ்சோ செஞ்ச பாவப்பதிவுகளும் இருக்கும். ஆமா. அப்ப தெரியாம செஞ்ச பாவப்பதிவுகள், தெரிஞ்ச செஞ்ச பாவப்பதிவுகள் நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு அனுபவத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? தெரியாம செஞ்சோமோ தெரிஞ்சு செஞ்சோமோ அது பாவம் தான். அதுக்கு எல்லாம் தனித்தனியா எல்லாம் அதுக்கு இதெல்லாம் கிடையாது. தனித்தனியான பாக்ஸ் போட்டா எடுக்க போறோம் அப்படியெல்லாம் இல்லை. தெரியாமல் அறியாமல் செய்யக்கூடியது பாவமாக இருந்தாலும் அதுக்கு வரக்கூடிய விளைவினுடைய இன்டென்சிட்டி குறைவு. அறிந்து செய்யும் போது அதனுடைய இன்டென்சிட்டி அதிகம். அவ்வளவுதான். அந்த விளைவு வரும்போது நம்மளுக்கு எது தவறு எது சரிங்கிறது தெரியுது. ஆமா, அதாவது தவறு அப்படின்னு தெரியல, ஆனா செஞ்சிட்டோம். அப்ப ஆனா தெரியுது, நல்லாவே தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே அதை செய்யறோம்னு வச்சுங்க, அப்ப அதுக்கு விளைவு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அந்த இன்டென்சிட்டி தான் மாறுமே தவிர பதிவு ஒண்ணுதான். பதிவனுடைய இன்டென்சிட்டி வேற. அவ்வளவுதான். ஆமாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 2 பதிவுகளையும் நிஷ்காமிய கர்மம் மூலமா நம்மளோட இது மாத்தி எடுக்கலாங்களா? ஆமாங்க. நீங்க அந்த இன்டென்சிட்டிக்கு தகுந்தாற் போல நீங்க துன்பம் போக்கும் இன்டென்சிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க துன்பம் கொடுக்கறதுக்கு இன்டென்சிட்டி உண்டு, துன்பம் போக்குறீங்க இல்லையா? அப்ப நீங்க எந்த துன்பத்தை போக்கினீர்கள், அங்கு என்ன துன்பம் இருக்கிறது, அந்த துன்பம் எந்த இன்டென்சிட்டியில இருக்கு அப்படின்னு இருக்குல்ல. அந்த டிபெண்டிங் அப்பா அந்த இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த இன்டென்சிட்டியினுடைய பதிவை நம்ம அளிக்க முடியும். அது எல்லாமே அதெல்லாம் வந்து நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதுங்க. ஆனா இது அறிவாகிய தெய்வம் வந்து அந்த கணக்கீடு கரெக்டா பண்ணும். அது அதோட மூலத்துக்கு போனாதான் அதோட இதை ரகசியமே தெரியும் இல்லைங்களா? இப்ப சாதாரணமா திட்டுறது ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் வேகமா திட்டுறது ஒண்ணு இருக்கு, இன்னும் கொஞ்சம் கடும் சொல்றது ஒண்ணு இருக்கு, அதை விட ரொம்ப பெரிய வார்த்தையை போட்டு சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஒவ்வொன்னும் திட்டுறதுதான், ஆனா அதனுடைய இன்டென்சிட்டி வேறுபாடு இருக்கு இல்லையா? அந்த இன்டென்சிட்டி வேறுபாடுக்கு தகுந்தாற் போல் அவங்களுக்கு துன்பத்தினுடைய உணர்வு வேறுபாடு இருக்கு, இன்டென்சிட்டி வேறுபாடு. அது மாதிரிதான் இது. அதே போலதான்
நம்ம அவங்க என்ன இன்டென்சிட்டி துன்பத்தில் இருக்காங்களோ அந்த எந்த துன்பத்தை நம்ம போக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு விளைவு. ஒரு மருத்துவர் சிகிச்சை பண்ற மாதிரி, மருத்துவர் அறுவை சிகிச்சை பண்றதுக்கு திருடன் கொலை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி அதாவது இப்ப நீங்க இப்ப உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. இப்ப ஒருத்தனுக்கு என்ன பண்றீங்க, ஒரு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 500 ரூபாய்க்கு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே இடத்துல ஒரு 5 பேர் என்ன பண்றாங்க, 2 நாளா சாப்பிடாம அப்படியே பட்டினியில ரொம்ப அப்படி சோர்வுல இருக்காங்க. இப்போ அவனுக்கு சட்டை வாங்கி கொடுக்கலாமா, இந்த 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா? சாப்பாடு வாங்கி கொடுக்கறது பெஸ்ட். சட்டையும் சட்டை வாங்கி கொடுக்கறது அவனுக்கு சட்டை இல்ல, அவனும் தேவைதான். ஆமா. இப்ப இப்ப என்ன தேவை? இப்ப அந்த சட்டை இல்லைன்னு இருக்கக்கூடிய இந்த துன்பம், இங்க 2 நாளா பசியில் இருக்கக்கூடிய துன்பம், விச் இஸ் த இன்டென்சிட்டி அதிகமான துன்பம். ஆமா. முதல்ல இதைச்சி அது அப்பா நான் உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன்ப்பா, இல்லை அடுத்த வாரம் வாங்கி தரேன்ப்பான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போடுறோம். அந்த இன்டென்சிட்டியை பார்த்து இதுதாங்க, இதுக்கு பேர் தான் பாத்திரம் மருந்து பிச்சை இடம் சொல்றது. அந்த இன்டென்சிட்டிக்கு தகுந்தா போல பதிவும் விலகும். இதே காந்த தத்துவத்துல ஒரு சின்ன கேளுங்க. அதாவது ஒரு சுழற்சி மையப்பகுதியில் தான் எல்லாமே பதியுது இல்லைங்களா? ஒரு சுழற்சி மையப்பகுதி. அப்போ ஒரு ஒரு வீட்டுல நம்ம தவம் பண்ண இந்த இதுக்குள்ள ஒரு காந்த ஒரு அலை ஆற்றல் வருது இல்லைங்களா? அந்த அலை ஆற்றல் வரும்போது அதுக்குள்ள ஒரு மையப்பகுதியில பதியறது நம்ம எந்த அளவுக்கு தியானம் பண்ணி எந்த எண்ணத்துல பதிக்கிறோம் அந்த அளவுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளாரையும் பதியும். ஆமாங்கய்யா, வீட்டுல அதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் தான் இந்த சாஸ்திரத்துல படி சொல்றாங்க. இப்ப நம்ம 4 மூளை சொல்லிடுறோம் இல்லையா வீட்டுல. கன்னி மூளை, ஈசானிய மூளை, வாயு மூளை, அக்னி மூளைன்னு சொல்லிட்டோம். 4 பூதத்தை சொல்லிட்டீங்களே, ஒரு பூதத்தை விட்டீங்களே, அது எங்க இருக்கு? அக்னினா நெருப்பு, வாயுனா காற்று, கன்னி மூளைனா மண்ணு, ஈசானியம்னா தண்ணி. 4 பூதம் வந்துருச்சு. இன்னொரு பூதம் எங்க? அத நம்ம நிறைய பேர் பாக்குறது இல்ல. அது எங்க இருக்கு தெரியுங்களா? அது வீட்டினுடைய மையம். அதுக்கு பேரு பிரம்மஸ்தானம்னு பேரு. மையப்பகுதி. அந்த பிரம்மஸ்தானம்ங்கிற இடத்துல குறுக்க பீமோ செவுரோ கட்டக்கூடாது. நம்ம ஆளு என்ன வீடு கட்டிடுறாங்க பாருங்க, 20 அடி அகலம், அங்கிட்டு 10 அடி இங்கிட்டு 10 அடி ரூம் போட்டு நடுவுல என்ன பண்ணிடுறோம், ஒரு செவரை வச்சு 2 போர்ஷனா கட்டிடுறாங்க. நீ அந்த பிரம்மஸ்தானத்துல என்ன இருக்கும், செவரு வந்திருக்கும். வந்துட்டா தப்பு. நீங்க நல்ல பழைய காலத்து வீடெல்லாம் பாருங்க, நடுவுல முட்டம் அப்படின்னு வச்சிருப்பாங்களா? அந்த நடுவுல 4 தூணு வச்சு அதை மட்டும் கொஞ்சம் உயர்த்தி அதை அப்படி ஒரு குமாச்சியை போட்டு அந்த இடம் பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கும். அது பேரு பிரம்மஸ்தானம். அப்படிதான் வீடு அமைக்கணும். இப்ப எல்லாம் நம்ம டிசைனா போட்டு பிரம்மஸ்தானம் பார்த்து நிறைய வீட்டுல பிரம்மஸ்தானம் செவரா இருக்கும், குறுக்கு செவரு கட்டியிருப்பாங்க. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நாங்க அந்தந்த மூளை எல்லாம் கரெக்டா வச்சுட்டோம்ங்க, அக்கினி மூளை, கன்னி மூளை, அதெல்லாம் ஈசான மூலையில பூஜை வச்சுட்டோம், கன்னி மூலையில பீரோ வச்சுட்டோம், அடுப்படியை அக்கினி மூலையை வச்சு எல்லாம் வச்சுட்டீங்க, பிரம்மஸ்தானத்தை அடைச்சிட்டீங்க, வேஸ்ட். அப்ப அங்க பிரம்மஸ்தானம்னு ஒண்ணு இருக்குங்க, அங்கேயும் வீட்டுக்கும் மையம் இருக்கிறது. அது பேர் பிரம்மஸ்தானம், அது ஆகாயம். இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. ஆனா சாஸ்திரம் பாக்குறவங்களே பிரம்மஸ்தானத்தை பெரும்பாலும் சொல்லுவதில்லை. நீங்க பழைய காலத்து வீடு, அந்த பழைய செட்டியார்கள் வீடெல்லாம் போய் பாருங்க, நடுவுல அந்த வீட்டுல எப்படி இருக்குன்னு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். ராமணர் வீடு அப்படித்தான் இருக்குங்க. எல்லா வீடும் அந்த நடுவுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பேஸ் விட்டு அது அப்படி அந்த ஆகாயத்தினுடைய ஈர்ப்பு மையம் அங்க இருக்கும். ஆமா, கண்டிப்பா. ஆமாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
ஐயா, இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. நம்ம சொல்லுங்க. வந்து அஹ், நம்ம செய்யற செயல், நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வந்து ம். விழிப்புணர்வோடு பார்க்கும்போது சில தீய எண்ணங்களோ அந்த பதிவுகளை நம்ம அப்படியே அத கவனிக்காம விடும்போது அது செயலாக மாறாம விடுறதுங்க. நம்ம விடுறோம், எனக்கு விளையறதுக்கு புரியல முயற்சி எனக்கு புரியல பண்றோம். புரியல. இப்போ வந்து எண்ணங்களை விழிப்புணர்வோட பாக்குறதா? நம்ம எண்ணங்கள் வெளிப்பாடு, வெளியில வர எண்ணங்களை நம்ம ஆமா. செயலாக மாற்றாமல் இருக்கிறோங்க, ம். இருக்க ஆமா. முயற்சி பண்றோங்க. ஆமா ஆமா அது ஆமா ஒரு பக்கம் கர்ம வினை சேராம இருக்கோங்க. இப்போ நம்ம ஆமா. வந்து ம். பிராரப்த கர்ம வினை கழிக்கிறதுக்காக நல்ல செயல்கள் செய்யணும்னு நம்ம நினைக்கும் போது அதுவுமே வந்து ம். நம்மளுடைய பிராரப்த வினையும் நம்மளுடைய சஞ்சித கர்மமும் அதை தடுக்கும் போது அது எப்படிங்க ஐயா அதுல இருந்து வெளியில வர்றது நம்ம? ஆமா. எண்ணங்கள் தானா வர்றதுங்கிறதுக்கு பேரு எண்ணம். நம்ம பழக்க பதிவுகள் நமக்கு ஏற்பட்ட அதான் மூதாதையர்கள் ஏற்கனவே நமக்கு கொடுத்த ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து இந்த வர்றது. பதிவுகள். அது தானா ம் வர்றது எண்ணம். ரைட்டுங்களா? ஆமாங்க. இப்ப நீங்க என்ன ம் பண்றீங்க? நீங்க நம்ம நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு ம் நீங்க ஒரு இது எண்ணம் போட்டிருக்கோம். வருது. அதுக்கு பேர் எண்ணுதல். ம் எண்ணுதல்னா நீங்களா முயற்சி பண்ணி கொண்டு வர்றது எண்ணுதல். ஆமாங்க. எண்ணம் வேறு, ம் எண்ணுதல் வேறு. ஆமாங்க. அப்படிங்க. எண்ணம் என்பது தானாக வரும். எண்ணுதல் என்பது நீ உங்களுடைய முயற்சியில வரும். சரிங்க. ரைட்டு. அதைத்தான் இங்கிலீஷ்ல வந்து தாட்டு திங்கிங்னு சொல்லிடுவாங்க. திங்கிங் தான். ம் ஆமா. இப்ப நீ எண்ணுதல் அப்படிங்கிறது வந்து நீங்க நல்லதை எண்ணி நல்ல செயலா செஞ்சோம்னா சொன்னோம்னா அது பிராரப்தம் சஞ்சிதம் ரெண்டையுமே அழிக்கும். இப்ப அத செய்ய விடாம அதுவும் தடுக்கும்பொழுது நம்மளோட செய்ய விடாம முயற்சி. ஆமா. செய்ய விடாம ம் எது தடுக்குது? அந்த சஞ்சிதம் ம் பிராரப்தம் தான் கடுக்குது. ம். தடுக்குது. ஆமாங்க. தடுக்குது. அதனாலதான் அந்த அந்த பாட்டை பாதியோட நிறுத்திவிட்டேன். காட்டானை மேலேறி. ம் ஆமாங்க. காட்டானை ஆனா அது நாம நெறைய செயல் செய்யணும்னு நெனைப்போங்க. அது எண்ணத்தோட அப்படியே நின்னுடுங்க. அது செயலா மாற்ற முடியாம இருக்குங்க நெறைய நேரம். அதை காட்டான் ஐமேலேறி கடைத்தெருவே போகையிலே அந்த இறைவனை ஆமா. உணர்வதற்காக போகும் பொழுது நாட்டார் ம். நமை மறித்து நகை புரிய நாட்டார்னு சொன்னோம்னா நம்மளுடைய சஞ்சித பிராரப்த கர்ம வினைகள். ம், ம். அது வந்து நம்மை மறித்து நகை புரிய நீ போயிருவியா, நீ விட்டுட்டு போயிருவியா நீ ம், அப்படின்னு நகைப்புரி. அப்படின்னு வந்து கரெக்ட், நிக்குமா. கரெக்ட். ஆமா. ஆனா அந்த அப்படிதான் அந்த இருக்குங்க. அந்த சித்தர் என்ன சொல்றாரு? நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் அந்த ம், ஒரு வைராக்கியம் சொல்லுவாரு பாருங்க. நகைபுரிய ம், பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்ணம்மா உன்னை கண்குளிர காண்பேனோ அப்படின்னு எழுதுறாரு. அப்படி ஒரு ம். ஒரு ஒரு சங்கல்பத்தை மனசுக்குள்ள போடுறாரு. நீ சரி, சரி. தடுத்தாலும் இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு வந்து காப்பி சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். சரி. இப்ப என்னாச்சு? வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கும் காப்பி போட்டு கொடுத்துட்டீங்க, எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாக்கு நம்ம சரிங்க. நம்மங்கிறது டேய் டேய் இன்னைக்கு மட்டும் குடுறான்னு சொல்லுது. அப்ப என்ன பண்றீங்க? முடியாது. அப்படியே வைராகியம் இருக்கணும். அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்க முடியணுமே. அந்த ஸ்ட்ராங்கா ம். நிக்கிறதுக்கு எது உதவும்னா தவம் உதவும். சிறப்புங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ம். சிறப்புங்க. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வேற யாரும் அன்பர் இன்னும் இல்லைங்கய்யா? நிறைவு ஆ செஞ்சுக்கலாம். நிறைய விஷயம் இன்னைக்கு. அதாவது நம்ம இந்த 4 வாரமா கொஞ்சம் தலைப்பு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா டீப்பா போறதுனால போகுது. மக்களுக்கு ஆமா. வந்து கேள்வி கேட்கறதுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி, ம். அடுத்த வாரம் பார்ப்போம். வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா. இத்தனை நேரம்